Hi, Assalamualaikum. Welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னோட பர்த்டே டேல வந்து எங்க போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு மினி vlog வந்து நான் செஞ்சிக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. சோ நான் அதை வந்து ஸ்வீட் மெமரிஸ் என்றதனால அப்லோட் பண்ணிக்கிறேன். சோ உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன செய்வோம், எங்க போறோம்ன்றது இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேராதனி கார்டனுக்கு தான் போகிறோம். அது வந்து என் ஹாபி கூட இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு ட்ரிப் தான். ஸோ அதுக்கு வந்து என் ஹாபியோட நான் அப்படி கார்டன் வரைக்கும் போயிட்டு அவங்க கூட ஜாயின் ஆகி இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்னன்னு சொன்னாக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியாமல் அவங்களா பேசி அவங்க ஒரு முடிவு பண்ணி எனக்காக பர்த்டே கேக் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த கார்டனில் நடந்தது. ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டே, எனக்கு அவ்வளோ மறக்க இல்லாதது. ஸோ அதனாலவே நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கார்டனுக்கு போகிறது வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்து நான் வந்து ஓகே சரி நான் வரேன், ஃப்ரைடே 15 தானே, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டதுக்கப்புறம் என் ஹாபிட்ட கேட்டேன் இப்படி பண்ணிக்கிறாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் ஆகஸ்ட் 15 வந்து உங்களோட பர்த்டே டே வந்து அதில் நாங்கள் வெளியில் போகிறதுக்கு கண்டிக்கிறோம், உங்களால் வர ஏலா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏலா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டதுக்கப்புறம் இல்லை நீங்கள் கட்டாயம் வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பயும் நான் யோசிக்கல இந்த அளவுக்கு இவங்க இப்படி ரெடி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கல. சரி ஓகே இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க சரின்னு சொல்லி அப்போ என் ஹபியும் சொன்னாங்க சரி நீங்கள் போயிட்டு மார்னிங் போயிட்டு லஞ்சுக்கு வாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டின்னருக்கு வந்து வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டு பார்த்தா இவங்க கேக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அங்கே நடந்தது. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இப்படி ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது. அண்ட் ஸ்கூல் டைமில் செஞ்சுக்கிறோம், ஆனால் இந்த அளவுக்கு கார்டன் போயிட்டு அந்த மாதிரி அவுட்டிங்கில் வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனாலவோ என்னவோ இதை வந்து வீடியோ எடுத்து ரொம்பவும் ஒரு கியூட் ஸ்வீட் அந்த ஒரு மெமரிஸ்க்காக வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் யூடியூப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்த்டேன்றது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக ஸ்பெஷல் அப்படி ஒன்று இல்லை. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என் ஹாபி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்பெஷல் பண்ணும் போது தான் நானும் கொஞ்சம் அதில் சீலெடுத்து போயிட்டு அப்படி இருக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த பர்த்டேன்றது வந்து பெருசாக ஒரு ஸ்பெஷல் அந்த அளவுக்கு நான் செலிப்ரேட் பண்ணணும் அந்த அளவுக்கு ஹோப் வச்சுட்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் என்னோட மைண்ட் செட்டுக்கு என்றைக்குமே நான் எடுத்ததில்லை. சுற்றி உள்ளவங்க அதை வந்து விஷ் பண்ணும் போது ஓகேன்னு சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்றேனே ஒழிய மற்றபடி பெருசாக எல்லாம் அப்படி ஒரு ஐடியா இல்லை. Hi. உண்மையிலே சொல்றேன்டா இந்த பர்த்டே வந்து எனக்கு கேக் கட் பண்ணி இவங்க சர்ப்ரைஸ் பண்ணி அதை விட பெரிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க வெளியில போயிட்டு இவங்க கூட சுத்துறது அதுதான் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. எல்லாமே இந்த ஒரு நாள் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினைச்சு கூட பார்க்காத ஒரு அளவுல தான் என்னோட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இந்த இயர்ல வந்து இப்படி இருந்தது. அவ்வளோ சந்தோஷம் என்ஜாய் பண்ணிடும். அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவோம்னு சொல்லித்தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் யூடியூப்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே போனோம், நான் கார்டன்ல இருந்து லஞ்சுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்க இயலும். இருந்தாலும் நான் இங்கேக்கு போகிறதுக்கு ஆசைப்படுற ஒரே ஒரு ரீசன் வந்து நேச்சரை வந்து ரசிக்கலும் அதோட சேர்த்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ ரிலாக்ஸ் ஆன ஒரு பிளேஸ் தான் இந்த இடம். நாங்கள் அப்படியே கார்டனில் வந்து சுற்றிட்டு இருக்கிற நேரம் அவ்வளோ பெரிய மழை காற்று, அதுக்காக வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒதுங்கி நின்றுட்டோம். அதோட சேர்த்து நான் வந்து 2 o'clock வந்து கார்டன்ல இருந்து நான் வந்துட்டு என் ஹாபி வந்து என்னை பிக்கப் பண்ணி கொண்டாரு.
அதோட சேர்த்து ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு அப்படி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு தெரியாது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, டின்னருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் போயிட்டு பார்த்தேன்னு சொன்னாருக்கு. டின்னருக்கு மட்டும் இல்லை, அதோட சேர்த்து இன்னொரு சர்ப்ரைஸ் ஆமான்னு சொல்லி ஒடையல் மாலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். என்னன்னு சொன்னாக்கா மூவி பார்க்கறதுக்கு. இது நல்ல விஷயமானு சொல்லி கேட்டா இல்லை தான், இருந்தாலும் அது வந்து லைஃப்ல ஒரு தடவை சரி அப்படி ஒரு சந்தோஷம் ஒன்று வேணும் ஓகேன்னு சொல்லி அப்ப சரின்னு சொல்லி டிக்கெட் வேற புக் பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்படி நாங்க போனோம். போயிட்டு பார்த்தேன் சொன்னாக்க உண்மையிலே ஃபிலிம் தியேட்டர் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆன கூலி மூவி, அதை தான் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி போனேன். ஓகே ரஜினிகாந்த் ஓகே ஓரளவு எனக்கு அந்த ஃபிலிம் வந்து அவர்கிட்ட பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் சரி ஓகேன்னு சொல்லி இப்போ போனதுக்கு என்ன செய்ய போயிட்டு அதையும் பார்த்துட்டு நாங்க அப்படியே வெளியிலேயே டின்னரையும் முடிச்சிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு என்னோட பர்த்டே நாள்ல நடந்த ரொம்பவும் ஸ்பெஷலான டே. அந்த ஸ்பெஷலான டேன்றதுனாலேயே நான் இதில் வந்து என்னென்ன பண்ணினோம், எங்கெங்கே போனோம், இதில் என்ன நடந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு மினி vlog மாதிரி தான் எடுத்து போட்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவுட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா கட்டாயம் மறக்காம அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. சொல்லு குமார், இன்னைக்கு மேன்ஷன் டேனா? ஆமா மேன்ஷன் டே. தோரணெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். சரி, அதுக்கு என்ன மருந்தா யாருக்காவது? இப்போ வீடியோ முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.